நண்பர்களே வணக்கம். நம்மளை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி எங்கள் சிலையெல்லாம் உடஞ்சிருக்கு, அதை மராமத்து பணிகள் பார்த்து அதை சரி பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் போய் பார்த்தோம். அங்கே போய் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி கைகள் உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்கு, சிலதுக்கு தலை உடஞ்சிருக்கு, ரெண்டாவது சிலதுக்கு ரெண்டாக அப்படியே மையமாக அப்படியே கிராக் விட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பணியை ஒரு மராமத்து பார்த்து அதை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. பண்ணி அது பல வருடங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த பார்த்த வேலையானது மறுபடியும் உடைஞ்சு அதே மாதிரி விழுந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது. நாங்கள் போய் சில விஷயம் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அந்த காலங்களில் சாந்து வச்ச சாந்துன்னா எப்படின்னா சுண்ணாம்பு கலவை, சுண்ணாம்பு, கடுக்காய், கருப்பட்டி இதெல்லாம் ஊற போட்டு கையாலேயே மாட்டு வண்டியை வச்சு செக்கில் அரைக்கிற மாதிரி அரைச்சி பதப்படுத்தி வெண்ணெய் மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அந்த காலங்களில் மன்னர் காலங்களில் கட்டின கோயில்கள்லாம் அதில் தான் பண்ணினது. அதனால தான் இன்னும் அது தாக்கு பிடிச்சி நிற்கிது. ஸோ அந்த மாதிரி பண்ணின வேலை தான். அது ஒரு காலப்போக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது சிதிலமடைஞ்ச உடனே அதை மராமத்து பணிங்கிற பேரில் அடுத்து வந்தவங்களும் இல்லை அந்த காலத்தில் செஞ்சவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரும்பு கம்பி வச்சு அந்த சிலையை செஞ்சுருக்காங்க. அந்த இரும்பு கம்பிங்கிறது என்ன ஆகுனா, நாளாக நாளாக மழைநீர் படும்போது பட்டாலும் சரி படலாட்டினாலும் சரி அதுக்கு கொஞ்சம் காலம்தான். அது என்ன ஆகுனா, அப்படியே நீங்கள் ஃபோட்டோ நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அப்படியே துருப்பிடிச்சி ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது இந்த செங்கல் ஜல்லி சாந்தில் ஒட்டுனதெல்லாம் எப்படி நிற்கும்? இப்போ நம்ம கைக்கு ஒரு எலும்புன்னு ஒரு உருவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சதைங்கிறது அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். எலும்பே இல்லைங்கும்போது சதை எதுலேருந்து ஒட்டும்? எதுலேயும் ஒட்டாது. ஸோ அதே மாதிரி தான் சிலைகளுக்கும் அப்படித்தானே. ஏதோ ஒரு ஆதாரம் இருந்தால், சிவர் இருந்தால் தானே சித்திரம். ஸோ அது மாதிரி அவங்க பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை இரும்பு கம்பியில் வச்சு பண்ணினனால கால ஓட்டத்தில் அது என்னாச்சுன்னா துருப்பிடிச்சிருச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ எந்த சிலையை வடித்தாலும் சரி, இல்லை வேறு எந்தெந்த வேலைகளுக்கு ஒரு முக்கியமான சிலைகளுக்கு அந்த மாதிரி நீங்கள் நீண்ட காலம் உழைச்சிருக்கணும், அந்த மாதிரி வெடிப்பு வரக்கூடாது, சிதலம் அடையக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசில் பட்டுச்சு அப்படின்னா செலவை பார்க்காதீங்க. அதாவது சாதாரண இரும்பு கம்பியோட விலை ஒரு 100 ரூபானாலும் இந்த கம்பியோட விலை 1000 ரூபா தான். நான் இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தாமிர கம்பி ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா பல வருடங்களை தாண்டி நிற்கும். சரியா? அதனால் கோயில்களுக்கு வேறு ஏதோ செலவு பண்ணுறீங்க, ஆடம்பர செலவுகள் பண்ணுறீங்க, டைல்ஸ் போடுறீங்க. இன்றைக்கி நம்ம நாகரிக உலகத்தில் டைல்ஸு, ஃபேனு, லைட்டு, மாடலாக லைட்டு, அந்த உபயதாரர்கள் எவ்வளவோ செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உபயதாரம் உங்களால் முடியலை அப்படின்னா கூட உபயதாரர்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி செலவுன்னு செய்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கம்பி வேணும், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை கோயில் கட்டுறவங்களும் தர்மகர்த்தா இவங்கெல்லாம் அந்த செப்பு கம்பி வாங்கி கொடுத்து அந்த சிலைகளை வடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சிற்பிகள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த சிலைகள் நீண்ட காலம் உழைச்சிருக்கும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.